சர்பத் மாதிரி இருக்கு. நம்ம ESCC டிவி குழந்தைங்க விளையாடுதுங்க. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பையனை கடத்திட்டு வந்துட்டா இவ. ஹாய் மேம், ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. சொல்லு பாப்பா, நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கேஜி படிக்கிறேன். கேஜி 50 கேஜி இருந்துட்டு இது கேஜி படிக்குதுங்க. கேஜியில் இல்லை, எல்கேஜியில் இருந்து அவங்களே வந்து போர்டில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் டு ESCC டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனன்சியேஷன் வேறு, அது நானே சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம த ரிச்மண்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் வந்ததுமே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஷாக செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. பாருங்க, க்ளீனாக இருந்துச்சுனாலே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கேங் மெம்பர்ஸு. வாங்க போதும், ஃபோட்டோ எடுத்தது ஷூட்டுக்கு வந்திருக்கீங்க. போய் நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகலாம். ஸோ இங்கே பாருங்க, ஒரு பையனை கடத்திட்டு வந்துட்டா இவ. என்ன பையன் நம்மளுக்கு கதை சொல்கிறானோ? சொல்கிறா தம்பி, கேட்கலாம். ஒரு ஊரில் சிங்கம் இருந்துச்சாமா. சிங்கம்? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? குழந்தைங்களாம் கடிச்சிருச்சாமா. ஸோ நீ போய் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, கடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு சொல்லு. அப்புறம் சூப்பர்மேன் வந்து எல்லா சிங்கத்தையும் அடிச்சு காப்பாத்திட்டான். யார் அந்த சூப்பர்மேன்? நீயா? ஆமாம், சூப்பர்மேனா? சரி சொல்லு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எல்லாத்தையும் சூப்பர்மேன் சிங்கத்தை அடிச்சு எல்லாத்தையும் குழந்தைங்களாம் காப்பாத்திட்டானா? வாவ். அப்புறம் எல்லாரும் நல்லா இருந்தாங்க. எல்லாரும் தேங்க்யூன்னு சொன்னாங்க. யாருக்கு? சூப்பர்மேனுக்கு எல்லாம் தேங்க்யூ சொன்னாங்க. அப்படியா? உண்மையாலே பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ நல்ல ஒரு பெருசாக ஒரு அப்டேட்டட் டெக்னாலஜியில் ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறாங்க. ஒரு கிளாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் வந்து பிளேயிங் ஏரியாவில் பத்திரமா ஸ்டூடெண்ட்ஸை கவனிச்சு ஸோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மெயினாக நான் வந்ததுலேருந்து ஒரு குட்டி பேப்பர் கூட எங்கேயும் பார்க்கலைங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ ரியலி அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நம்ம ESCC டிவி குழந்தைங்க விளையாடுதுங்க. ஸோ சொல்லு பாப்பா, நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் கேஜி படிக்கிறேன். கேஜி 50 கேஜி இருந்துட்டு இது கேஜி படிக்குதுங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ. என்ன ப்ரோ கிளாஸ்க்கு ட்ரெஸ் வந்துட்டியா? எங்கடா போற? ரெஸ்ட் ரூம். ஐயோ பாவம், அர்ஜென்ட்ல போறாங்க. அவள் ஏன் இப்படி? அங்க ரிச்மண்ட் ஸ்கூல் வாங்க, தண்ணி சர்பத் மாதிரி இருக்கு, போன்விட்டா மாதிரி இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகிறோம். ஸோ குட் மார்னிங் சாரா மேமா. ஓகே மேம். ஹாய் மேம். ஸோ மேம் மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து டேர்ம் வைஸ் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேம்ஸ்லாம் வந்து ஸ்லிப் டெஸ்ட் இந்த வீக் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா மேம் ஸ்லிப் டெஸ்ட்னால் வந்து நம்ம ஒரு யூனிட்னால் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய குறைவான பாடங்களை மட்டும் வச்சுட்டு அதுக்கான வினாவிடைகள் கொடுத்து எழுத வைப்பாங்க. இப்போ ஒரு யூனிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 பாட்டு இருக்குது, ஒரு உரைநடை இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொடுப்பாங்க. 25 மார்க்ஸ்க்குள்ளே மட்டும் டெஸ்ட் எழுத வைக்கிறது. இது வீக்லி ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களா? வீக்லி இல்லைங்க, 1 மந்த். அதாவது ஒரு யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் எழுத வைப்போம். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் உட்காருங்க ஃபஸ்ட்டு. சிட் டவுன் ஆல் ஆஃப் யூ. இப்போது இவங்க வந்து மை லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போது ஒரு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து சின்ன குழந்தைங்க தானே, பேர் எழுதி முடிக்கட்டும்ன்ட்டு எழுத வச்சுருக்கோம். அடுத்த நாள் வந்து உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். அடுத்த நாள் காவரிசை, ஞா வரிசை, அப்படி ஒவ்வொரு நாளும் கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லா டேட்டு பாருங்கள். 4, 5 வந்துருச்சுங்களா? இப்போ வந்து ஸ்லிப் டெஸ்ட்டு நடக்கிறது இதை வைக்கிறது இல்லைங்க. அவங்களுடைய போர்ஷன் வைப்போம். அதுக்கு இடையில வந்து லைன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுக்குறோம். அவ்வளோ. ஆமாம். ஸோ ஏதோ குட்டி வார்த்தைங்க பாட போகிறாங்களா? ஸோ கேட்போம்.
வா வா முயலே குட்டி குட்டி முயலே குதித்து ஓடும் முயலே சின்னஞ்சிறிய முயலே சிரித்து வவா முயலே பட்டு பட்டு முயலே பஞ்சு வண்ண முயலே கிழங்கும் பழமும் தந்திருவேன் கிட்ட வவா முயலே அன்பாய் நாமும் பழகலாம் ஆற்று நீரில் குளிக்கலாம் கொட்டு மலையில் நனையலாம் குதித்து ஆட்டம் போடலாம் பட்டம் விட்டு பார்க்கலாம் பம்பரம் நாமும் சுற்றலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊஞ்சல் ஆடி மகிழலாம். சூப்பர் சூப்பர். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு க்ளோப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இதில் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் தருவாங்களா ஸ்கூலில்? இதை பற்றி சொல்லுங்கள், எப்படி பண்ணீங்கன்னு யாராச்சும். Good morning. My name is Hasini, 5th standard. I do it in a coconut shell. We want to paint it in the blue color and mark its continent places and take a thermocol like cut in a square shape. Put in this in the stick it in that thermocol and this is I take in this in the one bucket and I paste it in this. Thank you. Good morning to all. My name is K. Sajana. I will do the globe model. First take one ball and paste the paper in the outside and take and paint it and write the name. And then, thank you. Good morning to all. My name is Ritika. I like the globe. I did this globe. First take one ball. Next paste the paper. Next one cardboard. I cut the moon shape. Next paint the globe. Next blue color. I mark the continents. Thank you. ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களே வந்து போர்டில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ மேம் ஹாய் மேம். ஹாய் சார். மேம் நீங்கள் என்ன ஸ்டாஃபாக இருக்கீங்க மேம்? சார் நான் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். 2.5 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி மேக்ஸுங்கும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் தான் மேம். ஸோ அதை எப்படி மேம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக? ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே வந்து மேக்ஸுக்கான ட்ரிக்ஸ் வந்து டீச் பண்ணிடுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிப்ளிகேஷன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை வந்து புக் வழியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டீச் தேம் அ ட்ரிக். தென் வந்து அதே மாதிரி இப்போ 2 டேபிள்ஸ்லாம் வந்து தே வில் ஷஃபர். ஓகேவா? அதனால் வந்துட்டு இப்போ 78 டேபிள்ஸ்னால் 78 டேபிள்ஸ் அவங்க டக்குன்னு லேர்ன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஐ டாட் தேம் ட்ரிக். ஸோ அந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க 78 டேபிள்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் தென் தே கேன் ஈஸிலி டூ த டிவிஷன் சம்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி இப்போது ஷீ இஸ் கோயிங் டு டூ த ப்ரொபோர்ஷன் டாபிக். ஸோ தேர் ஆல்சோ ஐ கிவ் ஒன்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, டேரெக்டாக அவங்க வந்து சம்குள்ளே நுழைய மாட்டாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க லேர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா லாக்குள்ளே போவாங்க. ஸோ ஷீ இஸ் கோயிங் டு டூ த ப்ரொபோஷனாலிட்டி லா. தேங்க்யூ. ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்களும் ஏதோ மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேம்மா, கன்னியூ. Is equal to 78 is to 130. ஸோ இந்த ஸ்கூலில் என்ன இருக்கோ இல்லையோ, ஸோ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ நமக்கு அது வரவே வராது. பட் இவங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அதை வார்த்தையை முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணில் ஒவ்வொரு வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் அது ஒரு வேர்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்த வரைக்குமே ஸ்டாஃப்ஸ்லேருந்து
சில்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஸோ நாங்களே அவ்வளோ பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கிலீஷில் தான் பேசணுமா, யாராச்சும் வந்து தமிழில் பேசுனாங்கன்னா இம்போசிஷன் கொடுத்து எழுத விட்ருவாங்களாம். அது வந்து 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா அவங்க ஸ்டடி ஸ்ட்ரெஸ்லலாம் இருப்பாங்க, இங்கிலீஷில் பேசுன்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. 10th வரைக்கும் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்களா இந்த ஸ்கூலில். உண்மையாலுமே ஸோ கரெக்டு தான். ஏன்னா அவங்க இந்த 10th வரைக்கும் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 11th 12th அது அப்படி கன்னியூ ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். ஸோ எல்லா ஸ்கூல்லையும் இது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் தான் அடங்காமல் பேசி தமிழ்லேயே பேசிட்டு. ஹாய், நேம்? ரோஹித். பரத். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட்? 8. ஸோ என்னடா நாங்கள் வந்ததெல்லாம் பார்த்துட்ருக்கோம், இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? கட்டடிச்சிட்டிங்களா கிளாஸை? இல்லை, இடி சார்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தார். ஸ்கிரிப்டா? எதுக்கு? ஷூட் நடக்கும்னு சொன்னார். ஷூட் நடக்குதா? என்ன ஷூட்டு? ஓ, நம்ம ஷூட்டு தானா? ஸ்கிரிப்டில் எழுதிருக்கீங்களா? என்னடா சொல்கிறீங்க? என்னங்க நம்ம சேனல் எங்கடா காட்டுறா ஸ்கிரிப்டை? இங்கே பாருங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஏங்க இங்கே பாருங்க. ஹாய் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. யாரா அந்த சாரு? சார் நாங்கள் எழுதணும். நீங்கள் தான் எழுதினா? சமடா. என்ன ஸ்கிரிப்ட் சும்மா பண்ணி காமிங்க. இல்லை, அவங்க மெயின் அங்கே மெயின் பிக்சரில் பண்ணுவாங்க. ட்ரையல் பார்க்குறியா? சொல்கிறேன், வாயில சொல்கிறேன். வாயிலே எல்லாம் வாயில தாண்டா சொல்லுவாங்க. செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க. ரெடிடா. அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வர மாதிரி நாங்கள் அப்படியே பேசிகிட்டே வர மாதிரி, லாஸ்ட்டில் வந்து நாங்கள் உங்கள் காலேஜ் பற்றியெல்லாம் பேசுகிற மாதிரி, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணித்தராங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி, நான் இங்கே ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வந்து பேசிட்டு வரும்போது கிளாஸுக்கு டைம் ஆச்சு, பாய் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்மளை விட நல்லாவே ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸோ நீ மெயினாக ஏஆர்விஆர் லேப் வந்திருப்ப. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லாஸ்ட் டைம் வந்திருந்தேன், வரும்போது பாட்டு பாட சொன்னாங்க, ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருந்தேன். சரி, இப்போ பாடு. நான் இன்னொரு டைம் ஃப்ரீயாக வந்து பாடிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, சும்மா ஆக்டிங் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நவருங்க. அது ஃபஸ்ட்டு சன்லைட் வேணும். அதனால தான் அவங்க இப்படி திருப்பி வச்சுருந்தாங்க. அறிவாளிலாம் கூட வச்சுக்கணும். இங்கே இதை பிடிங்க மைக்கை. நான் பிடிச்சிக்கிறேன், நீ பண்ணுறான். என்னடா தெரியும் இப்படி பார்த்தா? இங்கே வச்சுருக்காங்க பாரு, ஏதோ வச்சிருக்காங்களா? உள்ள தெரியுது பாருங்க. என் ஹைட்டு பத்தாதே, எப்படி ஏன் தெரியுது? முட்டை முட்டையே ஏதோ தெரியுது. ஓகே, ஸோ உண்மையாக இதெல்லாம் ஸ்கூல் மெமரிஸ். பேக் டு நான்லாம் ஸ்கூல் பேக் போட்டு ஸ்கூல் பிள்ளையா மாறிட்டேன். இது ஆமாம்ல, ஸ்கூல் பிள்ளைங்குதுங்க. நான் ஸ்கூல் பேக் எந்த ஆங்கிள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி இருக்கு. இந்த பேக் மட்டும் பார்த்து ஸ்கூல் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டப்பாவாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி லேப். ஸோ நிறையா கலக்கல் மிக்சிங்லாம் பண்ணுற ஒரு லேபு. ஃபோனை பார்த்துன்னு இருக்கேன். கெமிஸ்ட்ரியில் நான் ரொம்ப வீக்கு, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தியாம்மா, வாங்க போகலாம். உனக்கு கெமிஸ்ட்ரி வருமா? உனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? அது நம்ம 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. கெமிஸ்ட்ரி பற்றி ஏதாச்சும் தெரியுமா? வராது சில வேர்ட்லாம். கெமிஸ்ட்ரி இல்லை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஸ்லேதா, இந்த மாதிரி குளோரோலைட் அதெல்லாம் வராது. நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, சரி, இங்கே பாருங்கள், நான் கரெக்டாக ரீட் பண்ணுறேன்னான்னு பார்க்கலாம். ஃபெரிக் குளோரைட் ஆன்ஹைட்ரஸ். நான் உனக்கு இன்னொரு நேம் கொடுக்குறேன். ஐயோ வேண்டாம், ரொம்ப இது படி. அது ஈஸி தான். குளுக்கோஸ் ஆன்ஹைட்ரோஸ், சோடியம் நைட்ரேட். உனக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் மண்டையில் வருமா? ஐயோ சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட்டாக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற இப்போ உடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் உட்காந்தா மட்டும் உடஞ்சிரும். ஸோ அதனால் நானும் சந்தியா மட்டும் உட்காடுறோம். ஸோ லைப்ரரி வந்திருக்கோம்.
ஸோ இது எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கான லைப்ரரி போல். ஸோ நிறையா ஸ்டோரி புக்ஸு, சயின்ஸ் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறியா? அரைகுறை ஹிந்தியை தெரிஞ்சுட்டு ஹிந்தி கிளாஸ் நடத்துகிறான். ஜெய் பாரதி பாரதியா? இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஜெக்ட் ஓரியன்டாக புக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை தவிர்த்து லைப்ரரியிலேயே வந்து அவங்க நாலேஜை கெயின் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறையா ஃபாரின் ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸோட புக்ஸ்லாம் இருக்குது. அது போக இவங்களோட இந்த ஒரு ஆம்பியன்ஸ் தாங்க மெயின். ஸோ ஒரு சும்மா உட்காந்து படிக்கணுங்கிறது இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி, ஸோ அவங்களே பிடிச்சி லைப்ரரிக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் ஸோ உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இதுங்க பாருங்கள், கை கால் வச்சுருக்காம இல்லாமல் எதையோ ஒன்று எடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் பிக்சரை பார்த்து படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க படிக்கும்போது இன்னும் அவங்களும் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது எடுத்த இடத்துலேயே பத்திரம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ வெளியே போய் நம்ம அதை மேம்லாம் பார்ப்போம். சாரி, ஸ்டூடெண்ட்டை பார்ப்போம். சாரிங்க, கொஞ்சம் கேமரா ஆனில் இருக்குதுங்க, மறந்துட்டேன். ஸோ ஹாய் மேம். ஹாய் மேம், ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. உங்கள் நேம் மேம்? நான் தான் சொல்லுவேன் மேம். உங்கள் நேம் மேம்? ஹரிணி. Hindi. I'm working as Hindi teacher here. மேம் இவ்வளோ ஹிந்தி டீச்சர் தான் மேம். டியூஷனுக்கு மட்டும் மேம். Okay. எல்லா எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களா? I have completed till Prathmik. Till Prathmik. Prathmik is first exam, right? Prathmik only. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜியில் இல்லை, எல்கேஜியில் இருந்து ஹிந்தி கொடுத்துட்டு இருக்கோம். எல்கேஜி யூகேஜிலலாம் அவங்க லெட்டர்ஸ் மட்டும்தான் லேர்ன் பண்ணுவாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 லெட்டர் 3 லெட்டர் வேர்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4th they are going to write சபா எக்ஸாம்ஸ். அப்படி எழுதும் போது அவங்களுக்கு ஹிந்தி ப்ராக்டிஸ் ஆயிரும். ரீடிங் ரைட்டிங் இல்லாமல் ஸ்போக்கனுக்குமே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ க்யூட்னஸை அள்ளி வச்சுருக்காங்க மேமு. மேம் ரொம்ப வைக்க போகிறாங்க. ஓகே, தொடச்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி. நாங்கள் ஷூட் எடுத்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று கொஞ்ச நேரம் விட்டால் மயங்கி விழுந்துடும். ஸோ ரியலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட். ஸ்கூலில் இருக்க மெஸ்லேயே நம்ம போய் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க, ஸோ ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். நீ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஃபுட் விளாகராக மாற போகிறோம். ரொம்ப நாள் ஆசைடா ஃபுட் vlog பண்ணணும், ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்களா, ஃபுட் vlog பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்கே பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்ருக்காங்க. ஐயோ, எல்லாம் பயப்படுறாங்களே பார்த்ததும். ஸோ ரியலி ரொம்ப அமைதியாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸே பேசாமல் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அவ்வளோ பயம் போல். இல்லை நாங்கள் வந்திருக்கோம் பயம்னு தெரில. பசங்களும் வருவாங்க.